பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்குற பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 16வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்துமனங்குற பைபிள் இன்சைட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செய்து விடுகிறார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் பற்றி எரிகிறதை பார்க்கிறோம். சில நாட்கள் கழித்து என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் மீதியானியரை மேற்கொள்ளும்படியாக இஸ்ரவேல் புத்திரரை ஆயத்தப்படுத்தும்படியாக மோசேயிடம் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரையும் யுத்த வீரர்களையும் அழைத்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த வேளையில் தானே ஆசாரியர்களிடத்திலும் லேவியிடத்திலும் பரிசுத்த ஆலயத்தின் தட்டுமுட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நாம் உற்று கவனித்தோமானால் யுத்த களத்திற்கு யுத்த ஆயுதங்களும் கேடகங்களும் ஈட்டிகளும் பட்டயங்களும் தான் செல்ல வேண்டும். ஆனால் இவர் இஸ்ரவேலிலே லேவியர்களையும் ஆசாரிகளையும் கூட நிறுத்தி அவள் கையிலே பரிசுத்த ஆலயத்தின் தட்டுமுட்டுகளை கொடுத்து அனுப்புகிறார். அப்படியானால் தட்டுமுட்டுக்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படுகிற சில கருவிகள் தான் தட்டுமுட்டுக்கள். இன்றைய நாட்களிலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் பாவத்தின் கிரியைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கரங்களிலே இந்த தட்டுமுட்டுகள் அவசியம் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு பிரச்சனைகளையும் கண்ணீர்களையும் ஏமாற்றங்களையும் வியாதிகளையும் மேற்கொள்வதற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஆயுதங்கள் தான் இந்த தட்டுமுட்டுக்கள். பரிசுத்த ஆலயமாகிய நமக்குள்ளே இந்த தட்டுமுட்டுக்கள் எவைகள்? அவைகள் தான் கர்த்தர் கொடுத்த ஆவியின் கனிகள். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகள் தான் நம்முடைய தட்டுமுட்டுக்கள். எந்த விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்றைய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய தட்டுமுட்டுக்கள் எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவைகளாக இருக்கட்டும். என் தட்டுமுட்டுக்களை கொண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து செல்லுகிறவர்களாக எங்களை மாற்றிவிடுங்க. இந்த தேசத்தில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.